தமிழகத்திற்கு காவிரி நீரை திறக்க வேண்டும் என்று கர்நாடகாவிற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது முதல் கர்நாடகாவில் தமிழர்களுக்கு எதிராக நடைபெற்ற வன்முறை சம்பவங்கள் வரையிலான நிகழ்வுகளை தற்போது பார்க்கலாம். தமிழகத்திற்கு கடந்த ஜூன் ஜூலை மாதங்களில் காவிரியில் திறந்துவிட வேண்டிய 50 டிஎம்சி நீரை உடனடியாக வழங்க உத்தரவிடக் கோரி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தை நாடியது. இதை விசாரித்த நீதிமன்றம் காவிரியில் 10 நாட்களுக்கு வினாடிக்கு 15,000 கன அடி நீர் திறந்துவிட கர்நாடகத்திற்கு கடந்த 5ஆம் தேதி உத்தரவிட்டது. இதனால் அன்றைய தினமே கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசை கண்டித்தும் தமிழகத்திற்கு எதிராகவும் வன்முறை அரங்கேறியது. சாலை மறியல், ரயில் மறியல், காங்கிரஸ் அலுவலகம் மீது தாக்குதல் மட்டுமல்லாமல் தமிழக பதிவன் கொண்ட வாகனங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டன. இதற்கிடையே கனத்த இதயத்துடன் 6ஆம் தேதி நள்ளிரவு முதல் காவிரியில் தண்ணீர் திறந்துவிட்டது கர்நாடக அரசு. தண்ணீர் திறப்பதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் கர்நாடக அரசு தாக்கல் செய்த சீராய்வு மனுவை 12ஆம் தேதி விசாரித்த நீதிமன்றம் கர்நாடகாவிற்கு கண்டனம் தெரிவித்தது. தமிழகத்திற்கு கூடுதலாக 3 டிஎம்சி தண்ணீர் கிடைக்கும் வகையில் வரும் 20ஆம் தேதி வரை நாள்தோறும் 12,000 கன அடி நீர் திறக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அன்றைய தினம் கர்நாடகாவில் வன்முறை கட்டுக்கடங்காமல் போனது. தமிழக பதிவன் கொண்ட லாரிகளை எரித்தும் ஓட்டுநர்களை தாக்கியும் வன்முறையில் ஈடுபட்ட கன்னடர்கள் தமிழகத்தைச் சேர்ந்த தனியாருக்கு சொந்தமான 50க்கும் மேற்பட்ட பேருந்துகளையும் தீ வைத்து எரித்தனர். பெரும் வன்முறை ஏற்பட்டதை அடுத்து பெங்களூருவில் 144 தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டது. கலவரத்தின் போது போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் கன்னடர்கள் 2 உயிரிழந்தனர். 13, 14ஆம் தேதிகளிலும் லாரிகள் எரிப்பு, தமிழர்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதிகளில் 2 சக்கர வாகனங்கள் மீது தாக்குதல் போன்ற சம்பவங்கள் தொடர்ந்தன. கர்நாடகாவில் தமிழர்களுக்கு எதிரான வன்முறை, வெறுப்புணர்வு போராட்டங்கள் காரணமாக 2 மாநில போக்குவரத்தும் கடந்த 5ஆம் தேதி முதல் பாதிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் நடைபெற்ற வன்முறைகளால் ஏறத்தாழ 25,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக அசோசம் எனப்படும் இந்திய வர்த்தக கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. புதிய தலைமுறைக்காக பாலமுருகன்.